guys, welcome back to Twisty Story. வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவங்களை தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதே மாதிரி கதவு பின்னாடி நின்னு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா வந்த ஒரு மாப்பிள்ளை ரூம் பாய். பொண்ணு வீடியோ எடுத்து போட்டு ஒரு மீன் குழம்பு டெக்ஸ்ட் தான் எழுதி வச்சாங்க. அதுக்கு அம்மா வந்து அறிவிக்கிட்ட முண்டம் மீன் குழம்புன்னு போட்டிருக்கேல்ல, அதுல 3 சுழியின் வராது, 2 சுழியின் தான் வரும். சார் லேடிஸா ராணுவ படையில ஒரு தூண் இவங்கலாம். அப்பாவும் பையனும் ஒண்ணு சேர்ந்து பால் போட்டு விளையாண்டு இருக்க. என்ன 3வது பால் வீட காணோம். எதுவா இருந்தாலும் ஏஸ்தட்டிக்கா எடுக்கணும் சொல்ல. ஏஸ்தட்டிக்னா இந்த கடவுள இருப்பாங்களே அவங்க தானே. கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்களே அவங்க தானே. அவர் பலூன் வெடிச்சதுக்கு பயப்படல, அப்படியே டான்ஸ் போட போனாரு. அந்த சமயத்துல பலூன் வெடிச்சிருச்சுங்க. கணவர் தனியா போயிட்டு மனைவிக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வந்திருக்கிறார், நல்ல ரெயின்போ கலர்ல. அவங்க டிராபிக்ல 10 அடி முன்னாடி போய் நிக்கிறது கூட விடுங்க, ஒரு விதத்துல விட்டுறலாம். ஆனா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு அங்க நின்னுறாங்க. இத்தனை நாள் பாஸ் இல்லாம இன்னைக்கு திடீர்னு வந்து ஊட்ட வராருன்னு பார்த்தா ஊட்டெல்லாம் வரலங்க. கொஞ்சம் பொறுங்க. அவ்வளவு பெரிய டிராக்டர் டிவிஎஸ் 50ல கயிறு கட்டி எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? என்ன சம்பந்தம் இல்லாம எல்லாரும் வீட்டுக்கு வெளியே 1 லிட்டர் பெட்ரோல் வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா அது நாயை விரட்டும் அறிவகை மருந்தாமா பக்கத்துல விளையாடுன்னு இருக்கு. அவங்க அப்படிதாங்க சந்தோஷமா இருந்தா பரதநாட்டியம் குத்து டப்பாங்குத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு டான்ஸ் போடுவாங்க. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 போஸ் தான். ஒன்னு கட்டப்பா போஸ், இன்னொன்னு ஏசப்பா போஸ். சரி நம்மளுக்கு தான் புரியல, பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவர் எரேசர்ல எழுதி இருக்கிறாரு. சார் கல்யாணத்தை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லைங்க. எல்லா வேலையும் சேர்த்துக்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அதுதாங்க கவலையே. இதுக்குன்னு வேலை மாண்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டு கலர் ஜெராக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? ஜெராக்ஸ் கலர் எதுவும் கேட்கலீங்களா? சார் அருமையான ராசி சார். எனக்கு ஏடிஎம்ல பணத்தை டெபாசிட் பண்ணலாம்னு உள்ள போட்டு மூடுது, மிஷின் ஷட் டவுன் ஆயிருச்சு. சார் நான் எவ்வளவு கியூட்டா லவ்வபிளா ஊட்டுறேன். அவரு பாருங்க ஏதோ வெள்ளத்தை மண்ணு போட்டு தடக்குற மாதிரி போட்டு நூந்துறாரு. எல்லாத்துலயும் ஃபுல் மார்க், எல்லாத்துலயும் ஸ்டார். உண்மையாலுமே வாடா 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம்னு வீடியோல மோட்டிவேஷன் பண்ணாங்க. 1 மணி நேரம் ஆகுது. சார் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாத்தையும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதான் விழா வரையே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு வரவங்களுக்கு எல்லாம் போட்டு காமிச்சிட வேண்டியதான். டெய்லி ஒரே டிஷ் அம்மா கடுப்பா. வாட தாங்க தாராளமா சமைச்சு விடுவா. வெளியே போலாம் நல்லா டிப் டாப்பா கிளம்பிட்டு கையை கழுவலான்னு போயிருக்கிறாரு. அவர் சாப்பிட்டா செஸ்ட் பீஸ் மட்டும் தான் சாப்பிடுவாரா, லெக் பீஸை தொட மாட்டாரா. மைனஸை தட்டில் ஊத்தி நக்கனால நக்குவனே தவிர மாட்டனே. அப்படி மாலை வேளையில சூரியன் மறையும் பொழுது அந்த சாரல் வந்து கண்ணில் படும் பொழுது எதிர்த்தாப்புல இருக்கிற ஆன்ட்டி கதவு சாத்திட்டாங்க. உங்களை நாங்க எங்கேயோ பார்த்திருக்கிறோம், ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டேன். இன்னுமா எனக்கு தெரியல. ஒரு 10 நிமிஷம் ப்ரொஃபசர் லேட்டா வந்ததுக்கு கதவை பூட்டி வெளியே நீங்க விட்டாங்க. ஜே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்தவர் இப்ப எந்த நிலைமையில தெரியுமா இருக்கிறாரு? அதாவது பிச்சு இந்த கட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது. வேற என்ன பண்ணணும்? குப்பையில போட்டுருங்க. எல்லாரும் கை கட்டி போஸ் கொடுங்கம்மா. நாங்க ஒருத்தவங்க மட்டும் ஆசீர்வாதம் பண்ணி நிறுறாங்க. சொல்லுங்க பாட்டி, இந்த குட்டி வருமானத்தை வச்சு நீங்க எப்படி உங்க வீட்டை ஓட்டுறீங்க? எப்படி குடும்பத்தை ரன் பண்றீங்க அந்த வருமானத்தை வச்சு? பசி வந்துருச்சுப்பா. மனைவி இங்க ட்ரிப் போறதுக்கு தயாரா. ஹேர் ஸ்பா என்ன, பொருள் வாங்குறதுன்னா, ட்ரெஸ் வாங்குறதுன்னா, அந்த பக்கம் ஹஸ்பண்ட்
கஷ்டப்பட்டு எழுதின ரெக்கார்ட் நோட்டுக்கு எல்லாத்துக்கும் ட்ரில் போட்டு விளையாடுறீங்களே, நியாயமா இது? மாநாட்டில் நடந்த ஒரு பாயிண்ட் கூட அந்த அக்கா மிஸ் பண்ண மாட்டாங்க. சூரியன் உதயமாகும் பொழுது போட்டோ எடுக்கலாம்னு வந்துட்டோம். ஆனா சூரியனை காணோம். ஆனா போட்டோகிராஃபர் விடலையே. ஏறும்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா போறோம். வரும்போது தான் பாடி கண்ட்ரோல்ல இருக்க மாட்டுது. கட்டைன்ஸ் இதனால நீங்க எல்லாருமே தப்பா மாட்டிருக்கீங்க. கரெக்டான இடம்னா அது இதுதான். சார் அது பார்த்தா திருப்பூர் மாதிரியே இல்லைங்க, அது ஒரு வடப்புத்தூர் மாதிரி இருக்கு. சார் அது வரலன்னா அது கூட போயிட்டு சண்டை போட்டுனுறாருங்க அவரு. கஷ்டப்பட்டு எல்லா இடம் சுட்டுட்டு அதுக்கு பூரின்னு வச்சு என்ன ஏமாத்த பாக்குறாங்க சார். வந்து சுவிட்ச போட்டா ஃபேன் ஓடாது, ரிமோட்ல தான் ஆபரேட் பண்ணும். அப்ப பணக்கார விட்டு ஆளுங்க தான் நீங்க. நான் நார்மலா இருக்கணும் தாங்க பாக்குறேன், என் புருவம் ஈடு விட மாட்டேங்குதுங்களே. சண்டைய ஆதாரத்தோட காமிக்கணுங்கிறதுக்காக கிழிஞ்ச பணியனோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரு. இதுக்கப்புறம் சண்டை கிடையாது, காம்ப்ரமைஸ் தானே. இனிமேல் ஒண்ணுக்குள்ள ஒன்னா சண்டை போடாம இருக்கணும், புரியுதா? அப்புறம் ஏன் கேப்பு? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரீல்ஸ் எடுக்கிறோம் சேவ் பண்ணி வந்துட்டு படுத்து தூங்கினுறாங்க. எங்க ஹஸ்பண்ட் பாட்டு சீரியஸா வண்டி ஓட்டிட்டு இருந்தா பின்னாடி வைஃப் வரவங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சாதாரண ஆளுங்க மாதிரி தான் தெரியும். ஆனா லட்டு ஸ்வீட் திருடுறதுல நம்பர் 1. அவர் ஒரு மாதிரி பெண் அன்விரும்பிங்க. பெண்கள் வந்தாலே அந்த மோப்பம் பட்டாலே மூக்க மூடிட்டு வந்துருவாரு. ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாருங்க. கிட்டாரை வச்சு வாசிக்கலான்னு வந்தா அவருக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வாசிப்பு தான். அப்படியே தத்ரூபமா 10 பொருத்தமும் பக்காவா இருக்கிறீங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னு வச்சீங்களா, உங்களுக்கு வெளியே கிடைக்கிற மரியாதையை விட வீட்டுக்குள்ள அதிக மரியாதை கிடைக்கும். அப்படி மோமோவை எடுத்து சட்னியில தொட்டு ரசத்துல பெஞ்சு சாட்டா இருப்பாருங்க. அப்படியே இருந்துச்சு வந்துட்டேன் நானு. அப்புறம் நாங்க டெய்லி ஒரு டிஃபன் பாக்ஸ் 2 நாளைக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தொலைச்சிட்டு வந்தா பிளாஸ்டிக் கவர்ல தான் கட்டி கொடுப்பாங்க. என்ன ஆன்சர் பொட்டன்ஷியல் எனர்ஜியா கைனடிக் எனர்ஜியாங்கறானுங்க. நான் பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜில எழுதிட்டு வந்திருக்கேன். சார் அவர் ரீல்ஸுக்கு எந்த எஃபோர்ட்டுமே போட மாட்டாரு, அதான் இவங்களா மொத்த எஃபோர்ட்டும் போடுறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சார், பையன் பிறந்திருக்கிறான். அப்புறம் என்ன பேர் வைக்க போறீங்க? காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னு 3:30 மணிக்கு கதவை திறந்து பார்த்தா டீச்சர் மீட்டிங் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இங்க ஒரு செட்டிங்கை போட்டு வச்சிட்டு இருக்காங்க. சார் அது எல்லாமே இருந்தா ஒரே மாதிரி இருக்கணும். ஒண்ணு மாறுச்சுன்னா நீங்க நாள் ஓடாதுங்க எங்களுக்கு. சாப்பாடு அள்ளி வைன்ட்டு கையால சிக்னல் கொடுத்துட்டு அள்ளி வைக்கும் போது வேணாம் வேணான்னு டீசென்சி. வாழ்க்கையில என்ன சேர்த்து வச்சேன்னு கேட்டீங்களே, வாங்க எவ்வளவு பார்சல் கவர் வச்சுக்கிறேன்னு காமிக்கிறேன். இந்த பேகி பேண்ட் ஒண்ணு மாட்டிட்டு தவக்கலை மாதிரி குச்சி குச்சி போக வேண்டியதா இருக்குது. ஒரு வாத்தியார் 100 தாய்க்கு சமம்னு சொன்னாங்க. அதை என் 2 கண்ணால பார்த்தேன் இன்னைக்கு. வெயில் காலத்துல கூட ஒருத்தவங்களுக்கு எப்படி ஜலதோஷம் பிடிக்கும்? அவர் பெரிய பெயிண்டர் ஆகணும்னு ஆசை. இப்பதான் பிராக்டிசிங் கையில ஆரம்பிச்சிருக்கிறாரு. சார் போர் அடிக்குதுன்னு அவர் கூட்ட ஆட சொன்னது ஒரு தப்பாங்க. ஃபுல் எனர்ஜி கொடுத்து ஆடணும்னா கேஷுவலா போஸ் தானா வர போதுன்னு கொடுத்தா போஸ் எல்லாம் பார்க்கணுமே. வீடியோட கடைசிக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.